Hello friends, Namaste. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம homemade pizza எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. இது வந்து உப்புமா செய்யற வெள்ளை ரவை தாங்க. இதுல சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு salt போட்டுக்கலாங்க. இதையெல்லாம் மிக்ஸில அரைச்சு கொண்டு வந்துறலாங்க நாம. அரைச்சதுக்கு அப்புறம் பொடி இப்படி தாங்க இருக்கும். அரைச்ச மாவு ஒரு குண்டால போட்டுக்கலாங்க. இதில் வந்து பொடி பண்ண சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர்லேயே நாம் இந்த மாவெல்லாம் பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக இதே நல்லா நம்மளுக்கு வரும். மாவு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணுங்க. சப்பாத்தி மாவு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இந்த மாவு இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. வெங்காயம், தக்காளி, கேப்சிகமும் சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. உங்கள் கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட அதை நீங்கள் கூட சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாங்க. லைட்டாக மாவு தூவி சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. சைடு எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டு மாதிரி கொண்டு வந்துக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும், அவ்வளோதாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். போர்க் வச்சு மொத்த மாவெல்லாம் இப்படி குத்தி விட்டுக்கலாங்க. இது மேலே பீஸா சாஸ் போட்டு மொத்தம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த பீஸா சாஸு வீட்டில் பண்ணது தாங்க. இதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். மொத்தம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாஸ் நிறைய போட்டால் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூனு வெண்ணெய் போட்டுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணது இந்த கடாயில் அப்படியே மொல்லமாக அதில் வச்சிடலாங்க. அது மேலே சீஸ் லேயர் ஒன்று கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, இதெல்லாம் 1 பை 1 அப்படியே போட்டுக்கலாங்க. இது மேலே ஒரிகனோ கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸு அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. இது மேலே சீஸ் லேயர் ஒன்று போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ மூடி வச்சு சிம்மில் வேக வச்சுக்கலாங்க. எனக்கு வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. அவ்வளோதாங்க, பீஸா ரெடி. கட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பீஸா ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.